கண்டிப்பா சொல்வேன் நியூசிலாந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹலோ கைஸ், ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் நியூசிலாந்து இன் ஈடன் கார்டன்ஸ். ஸோ ஈடன் கார்டன்ஸ் பிச் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் கேம்லேயே பார்த்தோம். நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. கண்டிப்பாக சொல்வேன் நியூசிலாந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் சொல்கிறேன்னா நியூசிலாந்து பேட்டிங் லைனப்பில் பெருசாக பவர் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஃபின் ஆலன் அண்ட் டிம் சைஃபர்டோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். அண்ட் கிளென் ஃபிலிப்ஸ் மிடில் ஆர்டரில் அடிச்சே ஆகணும். அப்போ தான் நியூசிலாண்டுக்கு ஒரே சான்ஸு. தென் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பவுலிங். நம்ம இந்தியா கூடயே பார்த்தோம் சூப்பர் எயிட்ஸ் கேமில் நல்ல ஸ்லோவரனாக போட்டு விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் பால் நல்லா பேட்டுக்கு வருது. ஸோ ஃபாஸ்டிஷாக போடவே மாட்டாங்க அவங்க. ஸ்லோவர் ஒன்ஸ் இன்டு த விக்கெட் அண்ட் ஒயிட் ஸ்லோவர் ஒன்ஸாக தான் போடுவாங்க கண்டிப்பாக. ஸோ நியூசிலாந்து பேட்டர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் நியூசிலாந்து ஆல்சோ ஹேவ் டீசென்ட் பவுலிங் அட்டாக். இருந்தாலும் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 220+ அடிப்பாங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் லைனப் அந்த மாதிரி டாப் 6ல் 2-3 பேர்த்துக்கு மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளோதான், கழட்டி கொடுத்துருவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு நியூசிலாந்து ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 200+ அடித்து ப்ரெஷரை சவுத் ஆஃப்ரிக்கா மேலே போடணும். பவர் பிளேயில் நல்லா ஒரு 2-3 விக்கெட் எடுத்தாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வில் பி ஆட்டோமேட்டிக்லி இன் ப்ரெஷர். இது பண்ணால் மட்டும்தான் நியூசிலாண்டுக்கு சான்ஸ் இருக்குது. என்னோட ப்ரெடிக்ஷன் என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்கா வில் ஈஸிலி வின் திஸ் கேம் அண்ட் கோ டு த ஃபைனல்ஸ். ஸோ உங்கள் தாட்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.